என்ன சார் நடக்குது? என்ன நீங்க அந்த தீபக் கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க அப்பா கிட்ட சேர்க்கிறேன்னு சொன்னீங்கல்ல சார். இப்ப இப்படி ஒரு இருட்டறையில கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. என்ன சார் நடக்குது? சார் 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 எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் என்ன சேர்த்துருங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏய் ஏந்திர. எங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க சார். ஏந்திரி. என்ன அடிக்க வைக்காத. எழுந்திரி. என்ன அடிக்க வைக்காத. ஒரு தடவை அடிச்சிட்டேன்னா அப்புறம் யோசிக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏந்திரி. அழுகை நீ பாட்டு. கண்ணை தொடன்றல சார். என்ன விட்டுருங்க சார். ஏய் கண்ணத்தோட. என்ன அடிக்க வைக்காதன்னு சொன்னல. ஒழுங்கா வாய மூடு. கண்ணத்தோட. நீ அழுது ஒப்பாரி வச்சு பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன்ல. இப்ப நான் பேசுறேன், நீ அமைதியா நின்னு கேட்கணும். நான் பேசுறத அமைதியா நின்னு கேட்டேன்னா நான் யாரு, இப்போ உன் நிலைமை என்ன, இது எல்லாமே உனக்கு தெரிய வரும். கேக்குறியா? என்கிட்ட நீ வந்து சேர்ந்ததுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க தெரியுமா? முதல்ல உங்க அப்பா. ஊரு பேர் தெரியாத, முன்ன பின்ன தெரியாத உங்க அப்பாவுக்கு முதல் நன்றி. ஏன்னா ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள் அயோக்கியனுக்கு உன்னை கட்டி கொடுக்கணும்னு முடிவெடுத்து அதுல வெறித்தனமா உறுதியா இருந்தா இருப்பாரு. அதுக்கு அடுத்த நன்றி உனக்கு. ஏன்னா இந்த கல்யாணம் பிடிக்காம ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு ஓடி வந்த பத்தியா? மூணாவது பெரும் நன்றி முட்டாளு அயோக்கியன்னு சொன்னல அந்த தீபக்கு, அவனுக்கு தான். ஏன்னா முட்டாள் தனமா உன்னை கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு உன்னை அனுபவிச்சுட்டு பிராஸ்டியூஷன் புரோக்கர் கிட்ட உன்னை வித்துடலான்னு ஐடியா பண்ணான். ஆனா முட்டா பையனுக்கு எந்த புரோக்கரையும் தெரியல. அவனுக்கு இந்த தொழில்ல எந்த அனுபவமும் கிடையாது. அவனோட இன்னொரு முட்டாள் ஃப்ரெண்டு மூலமா என்கிட்ட வந்தானுங்க. நான் இந்த தொழில்ல வெல் எக்ஸ்பர்ட் பர்சன். என்ன பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது. ஆனா இப்ப உன் நிலைமைய உனக்கு விளக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சூப்பரா பிளான் பண்ணி உங்க அப்பா கிட்ட 10 லட்சம் ரூபாயும் உன்னை கடத்திட்டு வந்ததுக்காக தீபக்கையும் அவன் ஃப்ரெண்டையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்ட. இப்போ பணத்தோட பொண்ணையும் என்கிட்ட கடத்தி கொடுத்து பெரும் முட்டாள் ஆயிட்டாங்க உங்க அப்பாவும் அம்மாவும். ஏய் இப்ப ஏன் இவ்வளவு அழுவுற? தீபக் உன்ன அடிச்சான், நான் அடிச்சேனா? தீபக் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, நான் அப்படி நடந்துக்கிட்டேனா? நான் நல்லவன் தானே? நீ என்கிட்ட நல்லபடியா நான் சொல்றத கேட்டு நடந்துக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன். நீ முரண்டு பண்ண நான் தீபக்கை விட 4 மடங்கு கெட்டவன். புரியுதா? என்ன வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? இப்பதான் நீ என்னோட பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. உன் வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியாது இல்ல? நாளைக்கு இந்த நேரம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னை விதவிதமா போட்டோ எடுத்து டோட்டல் புரோக்கர்களுக்கும் அனுப்பி வைப்பேன். யார் அதிகமா அமௌண்ட் கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு உன்னை வித்துடுவேன். உன் அழகும் வயசும் எனக்கு கொடுக்க போறது பணம். சார் நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். மத்தவங்களா என்ன அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வராங்களா? பழகிக்க வேண்டியதானே? உங்களுக்கு தேவை பணம் தானே சார்? அது எவ்வளவு வந்தாலும் சொல்லுங்க சார். எங்க அப்பா எவ்வளவு பணம் வேணா கொடுப்பாரு சார். அதான் தெரியுமே, 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு சார். இன்னும் எவ்வளவு வேணா கொடுப்பாங்க சார். எனக்காக எங்க அம்மாச்சி தாத்தா எல்லாரும் பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க சார். என்ன அவங்க கிட்ட பேச வைங்க சார். உங்களுக்கு சிரமமே இல்லாம நானே பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் சார். ஏய் இந்த மாதிரி கதை எல்லாத்தையுமே தீபக் கூட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். இனி நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். இதுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. இந்த பேப்பர், வீக்லி மேகசின், டிவி, டிவிடி பிளேயர், இது எல்லாமே எதுக்கு?
உன்னோட பொழுதுபோக்குக்கு தான் கொஞ்ச நேரத்துல உன்னை அழகா அலங்காரம் பண்ணி போட்டோ எடுக்க வருவாங்க. ஒரு ஆட்ரஸர் மேக்கப் மேன் இங்க வருவாங்க. அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுனா உன்னை அடிக்காம ஸ்டில் எடுப்பாங்க, இல்ல தேவையில்லாம அடிச்சு போட்டோ எடுப்பாங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகு, கெட் ரெடி. என்ன தாண்டி போகணும்னு நினைச்ச நடக்கவே நடக்காது. உள்ள லைட் போடணும்னா கூட நான் தான் போடணும். வெளிய சுவிட்ச் ஆன் பண்ணாதான் உள்ள லைட் எரியும். வெளிய ஆஃப் பண்ணிட்டா இருட்டாயிடும். எனக்கு கோஆபரேட் பண்ணு. சார் சார், நான் எங்க சார் இருக்கேன்? குட் क्वेश्चन. சென்னையில. அந்த அயோக்கிய மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை தலை வேற முட்டை வேற நாக்க விட மாட்டேன் தாத்தா. பொறுமையா இருந்தா. அப்பா, அக்கா, அம்மா, மங்களா, மங்களா, அம்மா, அம்மா கேட்டியாம்மா? உன் பேத்திக்கு வந்த நிலைமைய பாத்தியாம்மா? நம்ம கையில தூக்கிட்டு போயிட்டானுங்க. உன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பியம்மா. இப்ப எங்க இருக்கானே தெரியலையம்மா. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாம எனக்கு ஒரே பதட்டமா இருக்குமா. வேலை பேசுறானுங்கம்மா, என் பொண்ணுக்கு வேலை பேசுறானுங்க. இப்படியாப்பட்ட உலகம் விளங்குமா? மங்களம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. எவ்வளவு கெட்டிக்காரத்தனமான பொண்ணு கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிச்சு வெளியில வந்துருவாளேம்மா. அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? எனக்கு நம்பிக்கையே வரல. அலுமு வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. ஆனா அவளுக்கு முழுசா விவரமும் தெரியல. அப்புறம் ரோஹித் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஈரக்கொலையே அந்து வந்துருச்சு. மங்களா, எல்லாம் என்னோட தப்பு தான், என்னோட தப்பு தான். யார் மேலே இருந்த கோபத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன். வேண்டாம், விடுங்க விடுங்க. இல்லைங்க மாமா, நீங்களாம் பெரியவங்க. மாமியார் மாமனார் கூட பார்க்காம என் வீடு தேடி வந்து எவ்வளவு புத்தி சொன்னீங்க. அது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பண்ண உங்களெல்லாம் நான் எவ்வளவு அவமானப்படுத்தி என் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன். அந்த பாவெல்லாம் சும்மா விடுமா? அதான் என் பொண்ணை தொலைச்சி இன்னைக்கு ரோட பைத்தியக்காரமா நான் சுத்திட்டு இருக்கேன். என் பொண்ணு என்கிட்ட கெஞ்சிரா, அப்ப இந்த கல்யாணம் எனக்கு வேணாப்பா, உங்க கால விழுந்து கேட்கிற கல்யாணம் எவ்வளவு கெஞ்சிரா. நீ கல்யாணம் கட்டிக்கலாம் செத்து போடு, என் பொண்ணை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதி வச்ச பாருனா. அந்த பாவத்துக்கு தான் என் பொண்ணை தொலைச்சி இப்ப தெரு அழைச்சிட்டு இருக்கேன். நான் செத்து போயிருக்கலாம், என் பொண்ணை தொலைச்சி பாருனா. மாப்பிள்ள விடுங்க. என்னங்க உங்க பொண்ணு நாசமா போகணும்னு இதெல்லாம் செஞ்சீங்க? எல்லாம் விதி கண்ணை மறைச்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னென்னவோ செஞ்சு எப்படியோ நடந்து போச்சு. இப்ப எங்களை எடுத்துக்கங்களேன். இவ்வளவு நாள் அந்த ஊர்ல தானே பழியா கடந்தோம். இந்த நேரத்திலேயே பெங்களூர் கிளம்பி வருவோம். எல்லாம் விதி. அழுதாலும் கெஞ்சினாலும் அதுல ஒரு எழுத்தையும் நம்மால மாத்த முடியாது. அம்மாடி, அம்மா, மங்களா அழாதுற கண்ணு. எப்படிமா அழாம இருக்கிறது? கையில என்ன நிலைமையில இருக்காலும் நினைக்கும் போது என் உசரே பிச்சுட்டு போற மாதிரி இருக்குமா. வாஸ்தவம் தாண்ட கண்ணு, நிலைமை மோசமா தான் இருக்கு. நான் இல்லைங்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நாம வணங்குற குலதெய்வம் நம்மள கைவிடாதுரா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இது வரைக்கும் எந்த தீங்கும் நடந்தது இல்ல, இனிமேலும் நடக்காது. நம்படா கண்ணு. ஆமாம்மா, இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல எப்படியாச்சும் நல்லது நடந்துரும் நம்பிக்கை வைக்கிறோம் பாரு. அதுக்கு வேற மருந்தே கிடையாது. ரஞ்சித் மாப்பிள்ள, அகஸ்தியன், ரோஹித் எல்லாரும் இருக்காங்க. எப்படியும் கையில தேடி கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படிப்பா? இந்த ஊர்ல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்மா. மாமா, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இங்க யாராச்சும் தெரியுமா? இல்ல மாப்பிள்ள, எனக்கு இங்க யாரையும் தெரியாது. கம்பெனி கணக்குல குளறுபடி இருந்தது இல்லையா,
அதுக்காக ஆடிட்டரை பார்க்க வந்தேன். அந்த ஆடிட்டர் இந்த ஊர்ல செல்வாக்கான ஆளு. அலமும் கயல் விஷயத்த சொன்ன உடனே ஆடிட்டர் மூலமா போலீஸ் அதிகாரிட்ட பேசினேன். இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்க போய் விவரம்லாம் சொன்னீங்கன்னா லோக்கல் போலீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைக்கும். ஏமாமா நீங்க ரஞ்சித் கூட போலையா? இல்ல, ஆடிட்டர் இன்னைக்கு ஊருக்கு போறாராம். இன்னைக்குள்ள நம்ம வேலையில முடிச்சாகணுங்கிறாரு. அந்த வேலையை முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோம். அதான் ரஞ்சித் மாப்பிள்ள வராருல, அவர் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிப்பாரு. என்ன மாப்பிள்ள, சரிதானே? சரி மாமா. இங்க வந்து யாரை பாக்குறது என்ன பண்றதுன்னு நானே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நீங்க பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடால 100% கிளியர் ஆயிடுச்சு. போலீஸ் நெட்வொர்க் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலை ஈஸி. மாமா ஆனா அதை ஒண்ணு மட்டும் நம்பி நம்ம கை கட்டி இருக்க வேணாம் மாமா. அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அவங்க தேடி பார்க்கலாம் மாமா. மாமா எனக்கு அகஸ்டின் சொல்றதும் சரின்னு படுது. ரஞ்சித் இங்க இருக்கிற லோக்கல் போலீஸோட சேர்ந்து அவர் ஒரு பக்கம் விசாரிக்கட்டும். நானும் அகஸ்டினும் தனித்தனியா போய் கையில பத்தி விசாரிக்கிறேன் மாமா. ஆமா மாமா, எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எந்த உதவி கேட்டாலும் தயங்காம செய்வாங்க. நான் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு கையில எங்க தேடணுமோ நான் தேட முயற்சி பண்றேன் மாமா. சரிப்பா, அப்படியே செய்யுங்க. அகஸ்டின், நான் சொன்ன போலீஸ் ஆபீசர் கிட்ட முதல்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா கருணாகர மாப்பிள்ளையை வச்சுட்டு நீங்க எல்லாம் தேடுங்க. என்ன ஞானம், மங்களா உன் கூட வச்சுக்குமா? அப்பா நானும் உங்களோட கிளம்பி போறேன்ப்பா. என்னால எப்படிப்பா ரூம்ல நிம்மதியா இருக்க முடியும்? மங்களா, நீ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க அம்மா கூட இங்க இருந்துரு. இங்க எல்லாரோடையும் இருக்கும்போதுதான் பொண்ணு கிடைச்சிருவான்னு உனக்கு ஒரு தைரியம் வரும். ஆமா, அது உனக்கு ரொம்ப அவசியம். சரி. அலமு, நீ மாப்பிள்ளை கூட போறியம்மா? சரிப்பா. தாத்தா, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போ. வர பார்த்தா. ஞானம், நானும் போய் ஆடிட்டர் பார்த்து பேசிட்டு வந்தேன். சரிங்க. நம்ம வேலையை முடிஞ்ச மாதிரி ஆயிடும். மங்களா அழாதம்மா, நல்லபடியா கிடைச்சிருவா, அழாத. என்னடி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா? அப்புறம் ஏன்டி ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிச்சு ஹாலுக்கு வர வேண்டியது தானே? காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்ல. இல்லடி, வெளியில எட்டி பார்த்தேன். உன் ஹஸ்பண்ட் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு, உன்னையும் காணோம். அதான். அதனால என்னடி, நீ பாட்டுக்கு வந்து ஹால்ல உட்கார வேண்டியது தானே? அப்படி இல்லைன்னா என்ன தேடி சமையல் கட்டுக்கு வர வேண்டியது தானே? எதுக்கு இப்படி கூண்டுல அடிச்ச கோழி மாதிரி அடைஞ்சு கிடக்குற? வா வாடி, வா சுதா. ஏங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க சுதா. உட்காரு சுதா. ஐயோ, என்னங்க நீங்க கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க மேல உட்காருங்க. ஏய், அவர் எப்பவுமே கீழே உட்கார்ந்தா படிப்பாரு. நீ உட்காரு. இந்த காஃபி குடி. உங்களுக்கெல்லாம்? நாங்கெல்லாம் குடிச்சிட்டோம், நீ குடி. காஃபி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. நீங்க சாமியா ரொம்ப கும்பிடுவீங்களோ? விழுந்து விழுந்து கும்பிடுவோம். நெத்திய பார்த்தா தெரியல? ஆன்மீகத்துல அவருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. அதனாலதான் அவர் அவ்வளவு நல்லவரா இருக்காரு. அந்த ஈடுபாடு எனக்கும் தொத்திக்குச்சு. நல்ல விஷயம் தாண்டி. இவர் இருக்காரே, காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவாரு. என்னையும் எழுப்பி விட்டுருவாரு. 2 பேரும் எந்திரிச்சு குளிச்சு ஹாசனம் தியானம் எல்லாம் முடிச்சு சாமியும் கும்பிட்டுருவோம். அப்புறம் 5:30 மணிக்கெல்லாம் முதல் காஃபி குடிச்சிருவோம். அதுதான் எங்க பழக்கம். ஆமா, நீ எப்படி? கடவுள் நம்பிக்கைலாம் உண்டு இல்ல? முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்போ அது ஒரு விஷயமாவே தெரியல. கடவுள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. நான் இருக்கேன். என்னோட கஷ்ட துன்பங்களை நான் தானே சமாளிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாண்டி. நீ ரொம்ப சோகத்துல பேசுற. எனக்கு சந்தோஷங்கிறதே என்னங்கிறதே மறந்து போச்சு. இங்க பாரு சுதா, பழசெல்லாம் மறந்துரு. இப்ப நீ இங்க இருக்கிறது வேற இடம், வாழ போறது வேற வாழ்க்கை. அத பத்தி மட்டும் நினை. நம்பிக்கையை வளர்த்துக்கோ. ரஞ்சித் சார் எப்ப என்ன கைவிட்டாரோ அப்பவே என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஏய், அந்த ஆளுக்கு என்னடி மரியாதை? சாருகிருன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை ஏமாத்தி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஆளு. அப்படி சொல்லாத கஸ்தூரி. அவரு ஒன்னும் என்ன ஒண்ணு இல்லாதவளா வெளியே அனுப்பல. எனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம நான் வாழ்றதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிதான் அமிச்சாரு. நான் தான் அதெல்லாம் வேணான்னு உதறிட்டு வந்துட்டேன். ஏய், மனுஷினா கொஞ்சம் ரோஷம் வேணும். அந்த ஆளு உனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரோ இல்ல கொடுக்காம அனுப்பிச்சாரோ, ஆக மொத்தம் அனுப்பிச்சிட்டார்ல. அப்புறம் என்னடி அந்த ஆளு மேல கரிசனம்?
இங்க பாரு சுதா, நம்மள விட்டு யாராச்சும் 10 அடி தூரம் தள்ளி நிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு 20 அடி தள்ளி நிக்கணும். அதாண்டி ரோஷத்தோட இருக்கிறவங்க செய்யற வேலை. என்னால ரோசமாலாம் இருக்க முடியாதடி. அந்த தகுதி எனக்கு இல்ல. எனக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை கொடுத்தவர் அவரு. அவர் கூட இருந்த வரைக்கும் என்ன அவரு ராணி மாதிரி தான் வச்சிருந்தாரு. யாராவது என்ன தப்பா ஒரு பார்வை பார்த்தா கூட அவரு சண்டைக்கு போவாரு. எனக்காக அவரோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆபீசர் கிட்டயே சண்டை போட்டவர் அவரு. அவரை விட்டுட்டு நான் இப்படி. இங்க பாருடி, என்னை விட்டு அவரை எத்தனை அடி வேணாலும் விலகி நிக்கலாம். ஆனா என்னால அவரை விட்டு ஒரு அடி கூட விலகி நிக்க முடியாது. அடிச்சு விரட்டினாலும் வாழை ஆட்டிக்கிட்டே போற நாய்க்குட்டி மாதிரி நான் அவர்கிட்ட போகதான் துடிப்பேன். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. ஒரு பக்கம் அந்த ஆளுக்காகவே உருகுற, அந்த ஆள் இல்லனா வாழ்க்கையே இல்லைங்கிற. இன்னொரு பக்கம் அந்த ஆளை காட்டு மிராண்டிங்கிற, அந்த ஆளால உனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிற. என்னடி இதெல்லாம்? வெயிலும் மழையும் சேர்ந்து வந்த மாதிரி ஒரே மனநிலைமையில இருக்கிற. தெரியலடி. ஆனா ஒண்ணு, அவரால என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் என்னால அவரை வெறுக்கவே முடியாது. என்ன மனுஷிய பார்த்த ஒரே மனுஷன் அவருதான். அவரை புறக்கணிக்க என்னால முடியாதுடி, முடியாது. இவ்வளவுக்கு அப்புறமும் அவரை பத்தின எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியுமா? ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து அவர் என்ன ஏத்துக்க மாட்டாரா, என்ன மறுபடியும் அவரோட சேர்த்துக்க மாட்டாராங்கிற எண்ணம் தாண்டி. அது நடக்கும் நீ நம்புறியாடி? நீதானே சொன்ன நம்பிக்கைய வளர்த்துக்கன்னு. நான் வளர்த்துக்கிட்ட ஒரே நம்பிக்கை இது மட்டும் தாண்டி. ஒருவேளை உன் நம்பிக்கை பொய்யா போயிருச்சுன்னா? நான் தனியாவே வாழ்றதுக்கு நான் எப்பவுமே தயார் தாண்டி. எதுக்குடி தனியா வாழணும்? நீ பேசாம இரு. கொஞ்ச நாள் போகட்டும், பழசெல்லாம் மறக்கட்டும். நாங்களே உனக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து. நடக்காத கதைய பத்தி ஏன் கஸ்தூரி பேசுற? இங்க பாரு, அப்படிலாம் சொல்ல வேண்டாம் கஸ்தூரி, விட்டுரு. கஸ்தூரி, எனக்கு ஒரு லோக்கல் சிம் கார்டு வேணும், வாங்கி தரியா? எதுக்குடி வாங்கணும்? எனக்காக இவர் ஒன்னு வாங்கி கொடுத்தாரு, அது சும்மாதான் இருக்கு. அத வேணா தரேன், நீ யூஸ் பண்ணிக்கோயே. ஏமா போன் இருக்குல்ல, இல்லன்னா சொல்லுங்க வாங்கிக்கலாம். இல்ல, போன்லாம் இருக்கு, நம்பர் கூட இருக்கு. அது சென்னை நம்பரு, யூஸ் பண்ண வேண்டாமேன்னு. கரெக்டடி. அந்த சிம் எடுத்து போட்டுட்டு நான் கொடுக்குற சிம் எடுத்து போட்டுக்கோ. என்னங்க, அந்த சிம்ல காசு இருக்காது, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. சரிம்மா, நான் போய் பண்ணிடுறேன். வாடி, நான் சிம் எடுத்துறேன். சொல்றேன்ல.